ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கேட்ட நெத்திச்சுட்டி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி OHP ஷீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அந்த கீழே தொங்குற இந்த டாலர் மாதிரி வரும் இல்லையா, அது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா OHP ஷீட்டில் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் குந்தன் வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து 3mm எடுத்திருக்கேன். 3mmல ப்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து ஸ்மால் சைஸ் திலகம் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, பிங்க்கில், அது வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை சுற்றி அப்படியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஷார்ப் எட்ஜஸ் வந்து ரவுண்ட் ஸ்டோனை பார்த்த மாதிரியும் அந்த கர்வ் டைப் வந்து வெளியே வர மாதிரின்னு வச்சுருக்கேன். இதுக்கடுத்து இது ஹாஃப் மட்டும் க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து 3mm செராமிக் ரவுண்ட் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு ஃபுல்லாகவே நான் B7000 தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அகைன் க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து திலகம் ஸ்டோன் சென்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். திலகம் ஸ்டோன் ப்ளூ கலரில் எடுத்து இந்த மாதிரி ஒரு கர்வாக வர மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து நான் ஐ ஷேப் பிங்க் கலரில் வந்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 வச்சு எனக்கு அது செட் ஆகலை. ஸோ சைடில் இருக்கிற 2 வந்து எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கிற அந்த 2 பீசஸ் மட்டும் விட்டுறேன். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அகெயின் க்ளூ போட்டுட்டு ஒரு மூன் ஷேப், ஹாஃப் மூன் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே ஒரு ரவுண்ட் ஸ்டோன் வச்சுக்கலாம். சரி, இது திலகம் வைக்கிறேன். பிங்க் கலர் திலகம் வந்து இது வந்து நார்மல் சைஸில் வச்சுக்கலாம். இப்போ இது ட்ரை ஆகட்டும். இதுக்கு மேலே வந்து அந்த இது வரும் இல்லையா, அதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 3 இன்ச் மார்க் பண்ணேன். பட் 3 இன்ச் வேண்டாம், ஒரு 2.5 இன்ச் போதும். அதே வந்து நம்மளுக்கு நல்லா பெருசாக வர மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து க்ளூ போட்டுட்டு ஒரு லீஃப் மாதிரி க்ளூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து திலகம் ஸ்மால் சைஸ் பிங்க் கலர் குந்தன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து நார்மல் சைஸ் குந்தன் ப்ளூ கலரில் வந்து எடுத்திருக்கேன். இதையே நம்ம வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். திலகம் ஸ்மால் சைஸ் பிங்க்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து ப்ளூ கலரில் நார்மல் சைஸ் திலகம் இதே மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 2.5 இன்ச் வச்சிங்கன்னா போதும். நான் முதல்ல 3 இன்ச் மார்க் பண்ணேன். இப்போ மார்க் பண்ணுவது 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஆனால் இந்த வீடியோஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சதா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாங்கிறதையும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேலே வந்து அதே மாதிரி பிங்க் வச்சு இப்போ இது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராஸ் OHP ஷீட்டெல்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸஸ், அது பூரா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஷார்ப்பான சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நெத்திச்சுட்டியோட அந்த டாலர் சைஸு கீழே நெத்தியில் தொங்கும் இல்லையா, அந்த இடம், அதுக்கு மேலே இருக்கிற அந்த இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த டேர்னிங் கர்வ்லலாம் வந்து OHP ஷீட் வந்து தெரியாத மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கணும். நல்லா இப்படி அந்த டிப்பில் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து நான் டிசைன் செஞ்சு காட்டணுன்னாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அதை வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பின்னாடி வந்து ஐபின் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கட் பண்ணணும். கரெக்டாக பார்த்து அங்கே எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது ஐபின் வந்து பேஸ்ட் பண்ணுறதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதை வந்து எப்படின்னு காட்டுறேன். ஐபின் வந்து நீங்கள் 2 சைடும் மேலேயும் இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் கீழேயும் 2 சைடுமே வந்து ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வேக் ஷீட் வச்சு ஒரு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இதை ஜாயின் பண்ண டாலர் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக டாலர்லேயும் வந்து மேலே ஒரு ஐபின் வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அதையும் வந்து வேக் சீட் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணினதை காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் வந்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க ஐபின் வச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வளைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி டாலர் அதில் போட்டு நீங்கள் வந்து அதை டைட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா
இதில் ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற ஐபின்னுக்கு வந்து இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அதையும் வந்து டைட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நெத்திச்சுட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம சாரீக்கு மேட்சாக ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சாக வந்து பண்ணி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் வேக்ஸ் ஷீட் அடியில் பேஸ்ட் பண்ணி பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வந்து ஐபின் வச்ச இடத்துல மட்டும் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.